அவர் என்ன சொல்லிட்டா, அவர் சினிமாவில் இருந்தவர் தான். சரிங்க. அவர் வந்து வேண்டாம், சினிமாலாம் வேண்டாம்ப்பா, சரிங்க. ரொம்ப கஷ்டமானது. சவுண்ட் இன்ஜினியர்னு எப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சதுன்னா, நம்ம ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். வெளி உலகமே உங்களுக்கு வந்து தெரியாது. அது தியானம் பண்ணுற மாதிரி தாங்கிறீங்க. வணக்கம். கர்ச்சனை நேயர்களுக்கு நகைச்சுவை நடிகர் குடும்பஸ்தன் படத்தில் சிறப்பாக நகைச்சுவை நடித்த கதாபாத்திரத்தில் நடித்த நமது அருமை நண்பர் அமலன் அவர்கள், அமலநாதன் என்ற அமல் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நேர்முகம் காண்போம். வணக்கம் சார். கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட திரைத்துறை அனுபவம் எப்படி நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க? இதுக்கு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது திரைத்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு? சார், நான் எனக்கு ஆரம்பத்தில் சினிமா மேலே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ எனக்கு வந்து கைட் யாரும் கிடையாது கைட் பண்ணுறதுக்கெலாம். நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ எனக்கு சவுண்டு இப்படி தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம், அதை எப்படி கற்றுக்கணும். சரிங்க. இது தியேட்டர்ஸில் சினிமாஸ்ல எல்லாம் எப்படி சவுண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை. எனக்கு என்னோட ரிலேஷன் ஒருத்தர் சென்னையில் இருந்தார். சரிங்க. ஸோ அவர்கிட்ட நான் என்னோட ஆசையை சொன்னேன். சரி. அவர் என்ன சொல்லிட்டா, அவர் சினிமாவில் இருந்தவர் தான். சரிங்க. அவர் வந்து வேண்டாம், சினிமாலாம் வேண்டாம்ப்பா, சரிங்க, ரொம்ப கஷ்டமானது, நாங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரிங்க. அவர் கஷ்டப்படுறது மட்டும் தான் சொன்னார் ஒழிய எப்படி நம்ம அதில் வந்து ஜெயிக்கலாம், மேலே வரலாம், உள்ளே வரலாம் அப்படின்னு அவருக்கு அவரோட சிரமத்தை உங்களுக்கு சொல்லிட்டாரு, சிரமமாக இருக்குன்ட்டு. அப்புறம் ஸோ என்னோட அந்த ஆசை வந்து அப்படியே இருந்தது. சரிங்க. ஒவ்வொரு படங்கள் புதுசாக வர படங்கள் வந்து இந்த 5.1 அப்போல்லாம் வந்த புதுசுங்க சார். சரி சரி. ஸோ அந்த ஒவ்வொரு தேட்டராக ஒளியமைப்பு ஆமாம், நான் போய் பார்த்துட்டு இருப்பேன். நல்லா இருக்குதே 5.1, இந்த தேட்டரில் எப்படி இருக்குது இந்த படம், வேற ஊரில் போய் அதே படம் அந்த தேட்டரில் எப்படி இருக்குது. சரிங்க. ஒரே படத்தை வந்து நான் பல்வேறு திரையங்களில் பார்ப்பேன். சரிங்க. ஓகே. சரி, அந்த தேட்டரில் சவுண்ட் நல்லா இருந்தது, இந்த தேட்டரில் ஏன் இப்படி இருக்குது. சரிங்க. இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு சார். சரிங்க. ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சென்னையில் வேலை பார்க்குறது. சரிங்க. ஒரு ஸ்டுடியோவில் கம்ப்யூட்டர் அட்மின். சரிங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணேங்க சார். அப்போது அங்கே இருக்க ஸ்டுடியோ ஓனருமே என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு, பரவாயில்லப்பா, உனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது சவுண்ட்லேயும், சரி சரி, நீ இன்னும் லேர்ன் பண்ண சவுண்ட் இன்ஜினியரா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி எனக்கு என்ன சவுண்ட் இன்ஜினியராக கொண்டு போய் உட்கார வச்சாருங்க. சரி சரி. எனக்கு மேலே இருக்க சீனியர் கீழெல்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. இயற்கை சவுண்ட் இன்ஜினியரோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அனுபவம்? உங்கள் அந்த துறையில் போட்டிகள்லாம் இருந்ததா நீங்கள் போகும்போது? சவுண்ட் இன்ஜினியர் வேலையில் வந்து போட்டிகள் வந்து இருக்குது சார். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அது எல்லா துறைகள்லையுமே இருக்க மாதிரியான ஒரு அரசியல் இருக்கும். சரிங்க. அங்கே ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கனாலுமே ஆளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு மெயின் இன்ஜினியருக்குமே 2-3 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட்ஸுக்குள்ளே போட்டி இருக்கும். நீ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதா, நான் ஒர்க் பண்ணுறதா. ஸோ ஃபைனல் பண்ணுறது மெயின் இன்ஜினியர் வந்து கடைசியாக பார்ப்பாருங்க. சரிங்க. நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு மிக்சிங் பண்ணும்போது அவர் வந்து பார்ப்பாரு. சரிங்க. உங்களோட குருநாதர் யாருங்க இதில்? என்னோட குருநாதர்னா மிஸ்டர் காலின்ஸ் பிரபு அப்படின்னு. சரிங்க. அவர் தவறிட்டார் இல்லைங்க. சரி. அவர் ரகுமான் சார்கிட்ட இருந்து, அந்த ரகுமான் சாரோட சவுண்ட் இன்ஜினியர் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருந்தார். சரி. அவர்கிட்ட இருந்து தொழில் பழகி ஆல்ரெடி இவர் படிச்சிருக்காரு இதுக்காக தான். சரிங்க. நம்ம இதுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குங்க? ஆமாங்க, இதுக்குன்னே தனி கோர்ஸ் இருக்குங்க சார். சவுண்ட் இன்ஜினியர் அதுக்குன்னே தனி கோர்ஸ் இருக்குது. சரி. அதை அவர் படித்து கடைசியாக அவர் இயற்கை படத்துக்குலாம் அவர் தாங்க இன்ஜினியர், மிக்சிங் இன்ஜினியர், அவார்ட்லாம் வாங்கினார், ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கினார். சரி சரிங்க. ஸோ அவர் தான் என்னோட குருநாதர். சரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எனக்கு நிறைய ஐடியாக்கள் சொல்லி கொடுத்தது லெனின் சார். சரிங்க. எடிட்டர் லெனின் சார் இருக்காருங்களா, அவர் வந்து அவரோட அனுபவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு. சரிங்க. ஒரு எப்படி நீ சவுண்ட் ஒரு படத்தை நீங்கள் வந்து சவுண்டு கொடுக்கும்போது, சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணும்போது நீ எப்படிலாம் யோசிக்கணும், யோசித்து ஒர்க் பண்ணணும். ஒரு சவுண்டை எடுத்து இந்த சவுண்டு இங்கே நல்லாயிருக்கும், இப்படி அவங்க பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து நிறைய ஐடியாக்கள் கொடுத்தது லெனின் சார் தான். அவர் என்னோட மானசீக குருன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி அவர் எடிட்டர் மட்டும் இல்லை, அவர் ஆக்சுவலி டைரக்டர், எடிட்டர். சவுண்டை பற்றி அவருக்கு அவ்வளோ நாலேஜ். சரிங்க. என்னோட குருநாதரும் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தான். ஒரு படத்துக்கு வந்து ஒளி அமைப்பு எவ்வளோ முக்கியங்க? ஒளி அமைப்புங்கிறதுங்க சார், இப்போது வெறும் அந்த காலத்தில் ஊம படங்கள் தான் இருந்தது. அப்போது ரெக்கார்டிங்
அந்த அந்த ஒரு எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வரல. சரி. வெறும் ஊம படம் ஒரு கேமரா எடுத்து திரையில் பாட்டு போட்டு பார்க்கும்போது அது ஒன்றும் தெரியாது. அந்த எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஒரு திரையில் 2 பேர் பேசுகிறாங்க வராங்க இப்படி தான் இருக்கும். அதை ஒளின்னு சேர்க்கும் போது தான் அவங்களுக்குள்ள அந்த உணர்வு வருது. ஒளியும் சேர்ந்து பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு உணர்வு வருது அவங்களுக்கு. அது அட்டாச்மெண்ட் வருது. அவங்க வந்து அதை உணர்ந்துக்கிறாங்க. சரி என்ன எப்படி இந்த காட்சி எப்படி இருக்கு, மனசை தொடுறது. ஸோ அதனால் வந்து சவுண்ட் இன்ஜினியர்னால சினிமாவில் ரொம்ப முக்கியமானது சார். சரி. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை சவுண்ட் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்ஜினியர்னு எப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் ரசூல் புக்குட்டி. அவர் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது தான் சினிமாவில் சவுண்ட் இன்ஜினியர் வெளியில் உள்ள சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமாவில் உள்ளவங்களுக்கு சவுண்ட் தெரியும், மக்களுக்கு தெரியாது. ஏன்னா மக்கள்லாம் வந்து நடிக்கும் போதே பேசுறது அப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கு, இந்த சவுண்டெல்லாம் அங்கே இருக்கும் போல இருக்கு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் இவர் ரசூல் புக்குட்டின்னு ஒருத்தர் வந்த பிறகுதான் இவர் யார், எதுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரு, சவுண்ட் இன்ஜினியரிங்காக வாங்கினார், மிக்சிங்காக வாங்கினார், சரி மக்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் சவுண்ட் தெரியாது. ஆனால் சவுண்டு அது வந்து ஒரு சவுண்டுங்க ஒரு பெரிய அது ஒரு தனி உலகம் சார். சரி, தனி ஏரியா அது. ஆமாம், அதில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வெளி உலகமே உங்களுக்கு வந்து தெரியாது. தியானம் பண்ணுற மாதிரி தாங்கிறீங்க. தியானம் பண்ணுற மாதிரி தான். அந்த ஒரு மூவி இந்த படத்தை எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரெக்கார்டிங் இருக்குது, அது சவுண்டில் தான் வரும். ஆமாம், எல்லாமே சவுண்டில் தாங்க சார் வரும். சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்குது, மிக்சிங் இருக்குது, சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ் இருக்குது. உங்களோட முக்கியமான பங்கு எந்த இடத்துல வருதுங்க? பாடல் விரும்ப வருதுங்களா இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது சவுண்ட்? நான் வந்து வசனங்கள் ஒளிப்பதிவு அதில் தான். ஆமாங்க சார். சரிங்க. அதில் அது பண்ணுவேன். அப்புறம் சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ் அது கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ நான் மூவிகளுக்கு ஒரு சில மூவிகளுக்கெல்லாம் சவுண்ட் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். சரி.